ஹாய் ஸ்டூடண்ட்ஸ். என்னதான் கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிச்சாலும் எக்ஸாம்ல மார்க்கே வர மாட்டேங்குதா? ஆனா உங்க கிளாஸ் டாப்பர் மட்டும் எப்படி ஜாலியா சுத்திக்கிட்டே அதிகமா மார்க் வாங்குறாங்க? ஏன்னா அவங்க ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணல, ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்றாங்க. இன்னைக்கு வீடியோல டாப்பர்ஸ் மட்டும் ரகசியமா ஃபாலோ பண்ற அந்த 7 ஸ்டடி டெக்னிக்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? கடைசி பாயிண்ட் அப்படியே உங்க எக்ஸாம் மார்க்க டபுள் ஆக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், 80-20 ரூல். எந்த ஒரு சப்ஜெக்ட்லயும் 20% பாடங்கள் தான் 80% மார்க் கொடுக்கும். அதனால அந்த முக்கியமான பாடங்கள் எதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு படிங்க. தேவையில்லாததெல்லாம் படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அடுத்தது, போன 5 வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் எல்லாம் எடுத்து பாருங்க. எந்தெந்த கேள்விகள் எல்லாம் திரும்ப திரும்ப வருதுன்னு கவனிங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் உங்களோட முதல் டார்கெட்டா இருக்கணும். இந்த டெக்னிக்க சங்கிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஒரே நேரத்துல 50 பக்கத்தை படிக்கணும்னு நினைக்காதீங்க. பாடங்களை சின்ன சின்ன பகுதிகளா பிரிங்க. நம்ம மூளைக்கு சின்ன வேலைன்னு சொன்னா அது வேகமா செஞ்சு முடிக்கும். அடுத்த டெக்னிக் பேரு ஃபெய்ன்மேன் டெக்னிக். ஒரு கஷ்டமான விஷயத்த மத்தவங்களுக்கு புரியற மாதிரி ஈஸியா சொல்லி கொடுங்க. யாருமே இல்லனா கண்ணாடி முன்னாடி நின்னு நீங்களே உங்களுக்கு சொல்லி கொடுங்க. அப்போதான் அது நல்லா ஆழமா புரியும். அடுத்தது, மைண்ட் மேப்பிங். பக்கம் பக்கமா நோட்ஸ் எடுக்காதீங்க. ஒரு பேப்பர்ல நடுவுல டாபிக்க எழுதி அத சுத்தி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வரைஞ்சு அப்புறம் படிங்க. எக்ஸாம் ஹால்ல இந்த படம் தான் உங்க கண்ணு முன்னாடியே வரும். நீங்க கிளாஸ்ல டெஸ்ட் எழுதும் போது பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஒரு நோட்ல எழுதி வைங்க. எக்ஸாம் அன்னைக்கு இந்த மிஸ்டேக்ஸ் என்னன்னு சொல்லி ஒரு வாட்டி எடுத்து பாருங்க. எக்ஸாம்ல இதே மிஸ்டேக்ஸ் மறுபடியும் ரிப்பீட் ஆகாம பாத்துக்கோங்க. இதுதான் கடைசி டெக்னிக். நாம படிச்சதை விட அதை எப்படி பேப்பர்ல பிரசன்ட் பண்ண போறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இம்பார்ட்டன்டான கீவேர்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணுங்க. தெளிவான கீவேர்ட்ஸ் இருந்தாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கண்டிப்பா கிடைக்கும். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதிக நேரம் படிக்கிறது முக்கியம் கிடையாது, சரியான முறையில படிக்கிறது தான் முக்கியம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.